இன்று நாம் பணியாளர் தேர்வு செயல்முறையை ஒரு எளிய கதையின் மூலம் புரிந்து கொள்ளலாம். இது பிகாம் பட்டம் பெற்ற மீனா என்ற மாணவியின் கதை. ஒரு நாள் பிரைட் ஃபியூச்சர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு விளம்பரத்தை மீனா பார்த்தாள். அந்த நிறுவனம் விண்ணப்பங்களை அழைத்தது. இந்த படி ஆட்கள் சேர்த்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஆட்கள் சேர்த்தல் என்பது வேலைக்கு விண்ணப்பிக்க நபர்களை தேடி அவர்களை ஊக்குவிப்பதாகும். பலர் விண்ணப்பித்தனர், ஆனால் அனைவரையும் தேர்வு செய்ய முடியாது. அதனால் நிறுவனம் தேர்வு செயல்முறையை தொடங்கியது. தேர்வு என்பது வேலைக்கு மிகவும் பொருத்தமான நபரை தேர்ந்தெடுப்பதாகும். முதலில் மீனா விண்ணப்ப படிவத்தை கவனமாக நிரப்பினாள். அவள் தனது கல்வித் தகுதி, திறன்கள் மற்றும் அனுபவத்தை குறிப்பிட்டாள். HR குழு அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியானவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தது. அடுத்ததாக தேர்வுகள் நடந்தது. மீனா திறனறிவு தேர்வு எழுதினாள். இந்த தேர்வு அவளது கணிதத் திறன், காரணப்படுத்தும் திறன் மற்றும் தர்க்க சிந்தனையை பரிசோதித்தது. அதன் பிறகு அறிவுத்திறன் தேர்வு நடைபெற்றது. இது அவளது மனத்திறனை அளந்தது. பின்னர் தன்மைத்திறன் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு அவளது நம்பிக்கை, மனநிலை மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மையை மதிப்பீடு செய்தது. அனைத்து தேர்வுகளையும் வெற்றி பெற்ற பிறகு மீனா குழு நேர்முக தேர்வில் கலந்து கொண்டாள். 3 பேர் அவளிடம் கேள்விகள் கேட்டனர். உங்களைப் பற்றி சொல்லுங்கள். ஏன் உங்களை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும்? உங்கள் பலம் என்ன? மீனா நம்பிக்கையுடன் பதிலளித்தாள். நேர்முகத் தேர்வு என்பது நேருக்கு நேர் நடக்கும் உரையாடலாகும். இதன் மூலம் பேசும் திறன், அறிவு மற்றும் நம்பிக்கை மதிப்பிடப்படுகிறது. அதன் பிறகு மீனா மருத்துவ பரிசோதனைக்கு சென்றாள். இது உடல் நலம் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துகிறது. நிறுவனம் அவளது கல்லூரி பேராசிரியரிடமிருந்து பரிந்துரையும் பெற்றது. இதன் மூலம் அவளது நடத்தை மற்றும் நேர்மையை அறிந்து கொண்டது. இறுதியாக தேர்வு பட்டியல் மேலதிகாரியின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. ஒரு நாள் மீனாவுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. வாழ்த்துக்கள், நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள். பின்னர் அவள் வேலை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாள். அதில் பணியின் பெயர், சம்பளம், வேலை நேரம் மற்றும் விதிமுறைகள் இடம்பெற்றிருந்தது. இறுதிப்படி பதவி நியமனமாகும். பதவி நியமனம் என்பது சரியான நபரை சரியான வேலையில் நியமிப்பதாகும். மீனா கணக்கு பிரிவில் நியமிக்கப்பட்டாள். அவள் நேர்மையாக உழைத்து சோதனை காலத்தை வெற்றிகரமாக முடித்தாள். இப்போது தேர்வு செயல்முறை ஏன் முக்கியம் என்பதை பார்ப்போம். சரியான தேர்வு திறமையான பணியாளர்களை வழங்கும், நிறுவனத் திறனை உயர்த்தும், பயிற்சி செலவை குறைக்கும், பணியாளர் மாற்றத்தை குறைக்கும், ஊக்கத்தை அதிகரிக்கும். ஒரு முக்கிய வேறுபாடு: ஆட்கள் சேர்த்தல் பலரை அழைக்கிறது, தேர்வு சிறந்தவரை தேர்ந்தெடுக்கிறது. எளிய வார்த்தைகளில், சரியான நபர் சரியான வேலையில் இருந்தால் வெற்றி உறுதி. இதுவே பணியாளர் தேர்வு செயல்முறையின் முக்கியத்துவம்.